ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அடிஷன் வித் யூ பார்க்க போகிறோம். என்ன எங்கள் ஆள் அட்ரஸே காணணும்னு எப்பயும் போல் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் விட்டலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் ஏதாவது சவுண்டு கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் வாய்ஸ் கொடூரமாக தான் உள்ளும். ஏற்கனவே கேட்க முடியாது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, வீக்கும் ஜங்குக்கும் வந்து நடுவில் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். ஓகேவா, வாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் தூக்க கலக்கத்துலேயே தான் இருக்கான். அப்படியே ஜேகே அப்படியே தூக்க கலக்கத்துலேயே ஒரு மாதிரி படுத்து அப்படியே தூங்கிட்டான். ஆனால் டேக்கிங் உயிர் போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆடு பார்த்துட்ருக்கான், என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். அவனுக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா நைட்டு வீதானே இருந்திருப்பான். ஸோ அதனால் எதுவுமே அவனால் யோசிக்கவும் முடியல. இதுதான் நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரியல. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே. ஒரு வேளை ஜேகே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு நம்ம கூட படுத்துக்கிட்டானோ? ஆனால் உடம்புலாம் வலிக்குதே. என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலையே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போல்லாமா இருக்கும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே உட்காந்துருக்கான் குழந்த. வேறு வழி இல்லை, எழுப்பி தான் ஆகணும். ஜேகே ஜேகே ஜேகேம்மா, இது காலங்காத்தால என்னடா உன் பிரச்சனை? மூடி தூங்க மாட்டியா? நீங்கள் எந்திரிங்க. என்ன பண்ணீங்க நைட்டு? என் பாடியில் என்னது இது? என் ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே? என்ன ஆச்சு? ஏதாவது ஒரு கேள்வி கேளு, பதில் சொல்கிறேன். சும்மா 1008 கேள்வி கேட்டுட்டு அது என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? எங்கே என் ட்ரெஸ் எல்லாம்? என்னது இது? உடம்புலாம் பர்பிள் கலரில் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போ தான் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஓயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அவனே எந்திரிக்கிறான். டி மூளை புறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தூக்கி ஜேகே வந்து வி மேலே போடுறான். டேய், இது நீ தானே என்னை செட்யூஸ் பண்ணது? அப்படின்னாவா? சுட்டு அடிச்சான்னு வை. அவனை நான் பாட்டுக்கு 7 தாண்டா கிடங்க பொய்யன்னு எடுத்து ஊட்டி என் மூட கலப்பி நாயே. ஐயோ, என் ஜமீனுக்கு நான் துரோகப்பட்டனே. எல்லாம் உன்னால. எல்லாம் பால் கொட்டின்னு நினச்சிடா. ஆனால் பெரிய கேப்ப மாதிரியா இருக்க. உன்னெல்லாம் நான் என்ன சொல்கிறது? ஜேகே இப்போ எதுக்கு என்ன திட்டுத? ஏய், அழுது சீன் போடாத. நீ தானே நைட்டு இல்லை உனக்குள்ள காணையா அந்த புட்டிங்கி தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஐயோ போச்சா. டேய், உன்னெல்லாம் என்ன சொல்கிறது? உன்னை சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. இன்னும் தெரியாமல் இருக்க பாரு. ஐயோ ஜேகே, என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. ஐயோ, இவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? அது நைட்டு வந்து தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன். அதான் வேறு எதுவும் இல்லை. போடாடே, போடா, கடவுள் அடிக்காதடா. ஏன் ஜேகே அழுவுற? போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே ஒரு மாதிரி என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் அவன் உட்காந்துட்டு இருக்கான். பெட்ஷீட்டை கட்டி பிடிச்சிட்டு சோஃபாவில் சுட்டி அப்படியே அப்பாவி மாதிரி அவனும் சப்பன்கால் போட்டு பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன பார்க்குற? மறுபடியும் எதாவது பண்ணலாமா நினச்சிட்ருக்கியா? ஓடி போயிரு, என் கண்ணு முன்னாடியே இருக்காத. ஐயோ, இவன் தான் அப்படி பண்ணானாலும் நீயாவது கம்முன்னு இருக்கலாமே ஜேகே. 4 பாட்டில் சேர்த்து உள்ளே இருக்கணையா நீ? எப்படி இவன் கண்ணு முன்னாடி நான் முழிப்பேன்? என் சும்மனுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பான்னு புலம்பிகிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு? யாருக்கு தெரியும்? ஒன்று காலிங் பெல்லாம். டேய், ஊமுக்கு சும்மா உட்காந்துருக்கல்ல, போய் யாருன்னு பாரு போ. ஜேகே, டேய் முழிக்காத்துறா, போ யாருன்னு பாரு போ. நான் எப்படி? என்ன நான் மட்டும் இதே கோலத்தில் அப்படியே போக முடியுமா? போடா. என்னால் எப்படி நான் போகல, நீங்கள் போங்கள. நீ மட்டும் வாய் கிளியே பேசினல்ல, போடா இப்போ யாருன்னு பாரு. இது மாதிரி இங்கே என் கண்ணு முன்னாடி இருக்காத, போ. போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு இறங்குறான். காலில் அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது. ஆ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறான். என்னடா கால் வலிக்குது ஜேகே, அப்படியே போட்டு அடிப்பேன். நீ நல்லவன் நினச்சி தானே உன் கூட வந்தேன். ஐயோ இவன் வேற நேரக்காலம் தெரியாம டைலாக் அடிக்கிறானே. டேய் போடா, போய் யாருன்னு பாருடா, மெதுவாக நடந்து போடா, இவன் போகிறதுக்குள்ளே காளி மேலே அடிச்சவன் போயிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். சரி சாரிடா, மன்னிச்சிரு, கோடி கும்பிடு போடுறேன், போய் யாருன்னு பாருப்போ துணியை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு அப்படியே போகிறான். போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். டே ஜேகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே திரும்பி டேவை பார்க்குறாங்க. டேவை பார்த்தோடனே அவனுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஆ டே நீயா ஜனா, நீயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டான ஸ்மைலை வச்சுட்டு பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஹார்ட் உடச்ச மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங்கு. இது ஜேகே வீடு தானே டே? ஆ ஆமாம், எனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. உனக்கு எப்படி இந்த பிளேஸ் தெரியும்? ஆ கல்யாணம்மா? ஆமாம், அந்த ஜேகே புறம்போக்கு எங்க? ஆ உள்ளதான் இருக்காரு, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கான். ஜன்னாவுக்கா உயிர் போய் உயிர் வருது. ஐயோ இவனுக்கு அவனுக்கு மேரேஜா? டே ஜேகே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு ரொம்ப தேடுறான். டேக்கு ஒன்றுமே புரியல. ஜன்னா என்னாச்சு? எனக்கு ஜங்குக்கு அவனுக்கு முன்னாடியே தெரியுமா? அவனை பக்கம் தான் வந்தியா? டே வாய் பேசாத, போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவும் ரூமுக்கு போகிறான். ரூம் பார்த்தா அங்கங்கே எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. டே மச்சான் ஜேகே, இங்கே வந்து கேவலம் வாய்ஸை கேட்டுருக்கானே. டே ஜனா நீயா? நீ எப்படா இங்க? மண்ணாங்கட்டி, முதல்ல எனக்கு பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கீழே உட்காந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே? புரியல, என்னடா கேட்குற? நீயும் டேவும் மேரேஜ் உண்மையா? ஆமாடா, இப்போ என்ன அதுக்கு? ஐயோ டேய், அது எக்ஸரா, அவனை எப்படா நீ மடக்கி போட்ட? உன் எக்ஸா? நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல காலேஜ் டேஸில் எனக்கு ஒரு லவ்வர் இருக்குடான்ட்டு, அது இவன் தான்டா. இவனை எப்படா உசர் பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் ஜனா, என்னடா நீ ஒரு குண்டு தூக்கி போடுற? போய் எக்ஸு கூட எல்லாம் முடிச்சிட்ட தானே? அட பாவி சண்டாளா, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ என்னடா புதுசாக ஒரு டெஸ்ட்டை வைக்கிற? அம்மா இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த? ஏன் வீட்டு அட்ரஸ் ஒன்றும் எப்படி தெரியும்? எப்போ ஊர்லேருந்து வந்த? ஒரு கேள்வி கேள்றா பதில் சொல்கிறேன். ஐயோ சாமி, சரி அதெல்லாம் விடு. என்னடா இது, என்ன நடந்துச்சு? நீ ஜிம்முன்னு தானே புலம்பிட்டு கிடப்ப, எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? இல்லை எனக்கு புரியல, என்னாச்சு? அது அது எனக்கே தெரிலடா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு. எனக்கே தலையெல்லாம் வெடிக்குது. அது உனக்கு சொன்னால் புரியாதுடா. டே பரவாயில்ல, நீ சொல்லு, எனக்கு புரியுதா இல்லையாடா பார்க்குறேன். ஆமாம், அவன் உன்னை லவ் பண்ணானா? அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. டேலாம் இன்னும் லவ் பண்ணேன், ஒன் சைடாக நான் தான் லவ் பண்ணேன். அழகாக பார்க்க பால்கோவா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவேன். ஆனால் ஒரே வாரத்தில் அண்ணன் முடிச்சிட்டான். அதான் அவனை எக்ஸாம் மாற்றிக்கிட்டேன். இருந்தாலும் அந்த லவ் ஃபீலிங் இருக்கு வச்சா. அண்ணன் கேட்டவனே. ஆமாம், இன்னைக்கு என்ன டேட்டு? February 14. என்ன மயிரே, நீ லவர்ஸ் டேடா? அதான் வந்தேன் இன்னைக்கு. எப்படி நீ ஜிம்மின் கல்லறைக்கு போவ, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதான் அவனுக்கு கூட இருக்கலாமே மச்சான் ஃபீல் பண்ணுவானேன்னு வந்தேன். ஊர்லேருந்து வந்து 2 நாள் ஆச்சு. உன் அட்ரஸ் கண்டுபிடிக்கவும் லேட் ஆகிடுச்சு. அதான் உன் கிழவன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானே, அவன்கிட்ட கேட்டே தான் வந்தேன். எப்பட்றா இருக்கா, பரவாயில்லையா? இல்லை இன்னும் ஜிம்மன் நினப்பில் தான் சுற்றிட்டுருக்கியா? சத்தியமாக உனக்கு மேரேஜ் ஆனதுன்னா எனக்கு தெரியாது மச்சான். ஆனால் நல்ல பையன், பார்த்துக்கோ என்ன, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத.
நீ எதுக்கு அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன்னா சாரி எதுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன்டா, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அவனை மட்டும் எந்த சுச்சுவேஷன்லையும் கலங்க விட்டுறாதடா. ஏன்னா நான் லவ்னு பின்னாடி சுற்றும்போது என் மனசு ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு எவ்வளோ சாஃப்டாக ஸ்வீட்டாக அண்ணா அவ்வளோ அழகான்னு பேசுவான் தெரியுமா. அண்ணான்னு பின்னாடியே சுற்றுவோம். அந்த அளவுக்குடா யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத ஒன்று. ஆனால் நீ எந்த இன்டர்ன்ஷிப்போட அவங்கக்கிட்ட பழகுன்னு எனக்கு தெரியல. இதுக்காகவும் அவனை லவ் பண்ணி கல்யாணம் எனக்கு இப்படின்னே வாயில வருதுடா. அவனை எதுக்காக நீ மேரேஜ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நல்ல பையன், விட்டுறாத, புரியுதா. அவனை மட்டும் நீ கஷ்டப்படுத்துறேன்னு தெரிஞ்சு சாவச்சிரும் பார்த்துக்கோ. ரொம்ப நல்ல பையன், அவனை எதுக்காகவும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது. அவனோட எக்ஸாக நான் சொல்கிறேன். ஏய் சரி அவனுக்கு அண்ணன் நான் சொல்கிறேன், விட்டுடு. அவனை மட்டும் கஷ்டப்படுத்தாதடா, பாவம். அப்படிப்பட்ட பையனா நேற்று என்ன பண்ணிருங்க நீ? நம்ம பார்த்தாலே தெரியுது. என்ன முடிச்சிட்டதானே? அட ஏன்னா நீ வேற கடுப்பு ஏற்றிக்கிட்டு. நானே கடுப்பில் இருக்கேன். ஜமீன் தவிர வேறு யாரும் என் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சேன்டா. ஆனால் இவன் எப்படி என் லைஃப்பில் வந்தான்? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஒன்றுமே புரியலடா ஜன்னா. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. யாருமே புலம்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நீ வந்துட்டல. ஐயோ தெரியாம வந்துட்டானோ? சரி போ ரெடியாக போ, பார்த்துக்கலாம். நான் போய் டேவை பார்த்துட்டு வரேன். நீ டேவெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், ஹாலில் உட்காரு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். அவனை டேவை மட்டும் பார்த்தா சிரிப்பி அடிப்பேன். என்னடா பசிவா? சே அப்படின்னு ஒன்றும் இல்லை, நீ மூடிட்டு உட்காரு, இல்லை வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே வெளில போயிடுறான். ஜனாக்கா பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. எதுவுமே அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிட்டுருக்கான். இப்போது டே நடக்க முடியாமல் நடந்து வந்து காஃபி கொடுக்குறான். ஜனா சொல்கிறா. என்னடா? காஃபி இந்தா. தேங்க்யூ. சரி முதல்ல நீங்கள் உட்காரு வா. என்ன உட்காரு. என்ன என்கிட்ட எதாவது கேட்கணுமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கேருந்து ஒளிஞ்சு என்னை பார்த்துக்கிட்டே இருக்க. என்னடா கேட்கணும்? அது ஒன்றும் இல்லை, அது கேட்கலாமா இல்லைன்னு தெரியல. அது ஏச்சி கேளு. என்ன? இல்லை இன்னைக்கு அது இன்னைக்கு அது என்னடா நேற்று இன்னைக்கு அது என்ன? இல்லை நேற்று என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜேகே என்கிட்ட நான் அடித்தான்னு சொன்னான். அதான் எனக்கு உடம்புலாம் வலிக்குது. அதான் எதுக்கு அடித்தான்னு தெரியல. அவன்கிட்ட நீ கேட்டு சொல்கிறியா? அடித்தானா? ஐயோ எப்படிலாம் பிள்ளையே பார்த்து வச்சுருக்கா பார். முதல்ல இங்கே வந்து உட்காருவா. அது அவன் உன்னை அடிக்கலை. அவன் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இவ்வளோ அப்பாவே இருக்கியேடா. என்னன்னா அவன் உன் மேலே லவ்வை காட்டியிருக்கான் அப்படின்னு வேணா சொல்லலாம். அவ்வளோதான். லவ்வா? என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நேற்று அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்ட்டு உன்கிட்ட காட்டியிருக்கான். அதை தான் அப்படி சொல்லியிருக்கான், வேறு எதுவும் இல்லை. சரியா? நீ ஒன்றும் பயப்படாத. அப்படியா? ஆனால் ஏன் இப்படியெல்லாம் வலிக்குது? நேற்று என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ பேசுனது பார்த்தா நீ குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எது நான் எப்படி குடிச்சிருப்பேன்னு நீ சொல்கிற? அதான் வாயிலேருந்து நல்லா வருதே, அது கூட தெரியாது அப்பாவியாக இருக்கியடாடே. உன்னெல்லாம் வச்சு எப்படி குப்பை கட்ட போகிறானோ அவன். சரி விடு, போய் காலேஜ் தானே கிளம்புற, கிளம்ப போ. சரி நீ வரல? டேய் நீ எந்த காலத்தில் இருக்க? நான் காலேஜ் முடிச்ச 1 வருஷம் ஆகுது. தான் தெரியல. அம்மால மறந்துட்டேன். சரி நான் கிளம்புறேன். டேய் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியாது. பிப்ரவரி 14 அதானே? அவ்வளோதான் தெரியுமா? வேறு எதுவுமே தெரியாதா? சரிங்க வாவேன். என்ன? நீ ஜேகேவை லவ் பண்ணுறதானே? ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன். வாயில் சொன்னா எப்படிறா? இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, அதனால ப்ரப்போஸ் பண்ணிடு. ப்ரப்போஸா? அச்சோ வேணாம் ஜேகே திட்டுவான்.
திட்டலாம் மாட்டான்டா. காலேஜ் தானே போகிற, எல்லாம் முன்னாடி சொல்லிடு. ஜேகே என்னோட ஆளுன்னு கெத்தாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வேற லவர்ஸ் டே இல்லை, சொல்லிட்டு. பயமாக இருக்கே. நீ லவ் பண்ணுறதானே? ஆமாம். அவன் ஹஸ்பண்ட் தானே? ம் ஆமாம். அப்புறம் என்ன பயப்பட? ஜேகே மேலே எத்தனை கண்ணு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் கொத்திட்டு போயிடுவாங்க, பார்த்துக்க. என்னால் அட்வைஸ் தான் சொல்ல முடியும்ப்பா. வேணா ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாவது வேணுமா? அப்படியா? உண்மையாக ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப் பண்ணுவேன். என்ன பண்ண சொல்லு. எக்ஸாச்சு பண்ணிதான் ஆகணும். பரவாயில்ல சொல்லு. அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே ஜேகே வந்துட்டு அவன் ரெடி ஆகிட்டு வெளில போயிட்டு அப்படியே வெளில போகலான்னு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது டேவும் நடக்க முடியாமல் நடந்து காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். டேய், நீ ஒன்றும் முடியாத நிலமையில காலேஜில் வர வேணாம், பண்ண லீவ் எடுத்துக்கோ. இல்லை ஜேகே, செமஸ்டர் வருது, லீவ் எடுத்தால் அட்மின்ஸில் கை வச்சுருவாங்க. டேய், நான் தானே பிரின்சிபலு, நான் பார்த்துக்குறேன். ஒழுங்கு மரியாதை வீட்டிலே ரெஸ்ட் எடு, நீ ஒன்றும் வர தேவையில்ல. ஐயோ, போட்டதுலாம் வீணாக போயிடுமே. இல்லை நான் வரேன். என்னால் நடக்க முடியும். நான் நடக்கணும், படிக்கணும், நிறைய வேலை இருக்குது ஜேகே. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியாடா? என் பேச்சை கேட்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்க நீ இல்லை? சரி வா, காலேஜ் தான் போகிறேன், ட்ராப் பண்ணிட்டு போகிறவா. ட்ராப் பண்ணிட்டு எங்கே போகிற? அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வரியா இல்லையா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடக்க முடியாமல் நடந்து அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நடக்கிறது பார்க்கும்போது ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? பரவாயில்ல, ஆபத்துக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தவனை இப்போ போயிட்டுருக்கான். அவனை போய் ஜேகே டக்குன்னு அப்படி தூக்கிடுறான். ஜேகே என்ன பண்ணுற? மூடிட்டு வா. நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்க, என்னால் எப்படி அப்படியே விட முடியும் பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காரில் உட்கார வச்சு ஸ்லீட் பெல்ட் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஜேகே டேவை பார்த்துட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, சீட் பெல்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டு விட்டுட்டு அவனும் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு இந்த ட்ராவலு. ஜேகே, என்னடா இன்னைக்கு லவர்ஸ் டேவா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? நீ ஜிம்மனுக்கு எதுவும் பண்ணலையா? அவனோட ஃபியூனலுக்கு தான் போயிட்டுருக்கேன், அதுக்கு தான் போகணும். போயிட்டு அவனுக்கு விஷ் பண்ணிட்டு வருவேன். ஓ, அதுக்கு ஏன் பிளாக் ரோஸ் வாங்கிட்டு போகிற? ரெட் ரோஸ் வாங்கிட்டு போகலாம்ல, நல்லா இருக்கும்ல. இல்லைடா, என் ஸ்டோரி முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு ரெட்டு செட் ஆகாது, பிளாக் தான் செட் ஆகும். நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஸ்டோரி முடிஞ்சு போனதோ தொடங்குனதோ எல்லாத்துக்குமே ஒரு கலர் ஆஃப் பிரைட் இருக்குல்ல, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ரெட் ரோஸே கொண்டு போ. பரவாயில்ல, சிம்மனுக்கு வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாக பேசுகிறான். சரிடா, நீ காலேஜ் பார்த்து போ, ஓகேவா? நான் போய்க்கிறேன். சிம்மனை நான் கேட்டதாக சொல்லு அப்படின்னு சிரிச்சிட்டு அவனும் நடக்க முடியாமல் நடந்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் போகிறதே பார்த்துட்ருக்கான். யாரடா இவன்? புரிஞ்சுக்கவே முடியல, அவ்வளோ அப்பாவியாக இருக்கான். இவனையா கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜங்குக் ஃபீல் பண்ணுறான். ஸோ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மனோட அந்த கலர் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் போகிறான். அங்கே போயிட்டு அப்படியே நிற்கிறான். ஒரு கையில் ரெட் கலர் ஒயினு, இன்னொரு கையில் பிளாக் அண்ட் ரெட்டு கலந்த மாதிரி ரோஸ் செட்டாக இருக்கும்ல, பொக்கே அந்த மாதிரி ஒன்று. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே ரொம்ப சோகமாக நிற்கிறான். ஸோ அப்படியே லைட்டாக தூத்தெல்லாம் போடுது. ஜிம்மனா, நீங்கள் லவர்ஸ் டே இல்லை, எப்பயும் கூட தான் கொண்டாடுவேன். இன்றைக்கி இந்த நாள் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலடா. ஆனால் நீலம் தான் போகுதுன்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. சரி விட ஃபீல்லாம் பண்ணல, அவ்வளோலாம் இல்லை. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடா. நீ இல்லாமல் ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டே.
உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே நாளில் தான் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஃபுல்லாக ரெட் கலரில் குட்டியாக க்யூட்டாக தூரத்தில் ஒரு ரோஸை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஒருத்தனை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தேன். அவனை துரத்தி விட்டுட்டு என்ன ஷர்ட்டை பிடிச்சி ஒரு ஓரமாக இழுத்துட்டு வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த ரோஸை கொடுத்துட்டு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போனேன். அது இன்னும் அப்படியே பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டாக அப்படியே நிற்குதுடா மனசில். என்னதான் நீ இல்லைன்னாலும் மாதிரி இருக்கு. லவ் எந்த மனுஷனையும் எந்த எல்லைக்கு வேணால் கூட்டிகிட்டு போகும்ல. இதெல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்குடா. இருக்கட்டும், நீ எப்படி இருக்கன்னு தெரியல, ஆனால் எப்பயுமே இங்கே தான் இருப்பேன். ஒன்று சொன்னா தெரியுமா? பிளாக் ரைஸ் இதுக்கு வாங்கிட்டு போகிற, அது ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணான். எப்பயுமே அவன் சொன்னால் எதையும் கேட்கக்கூடாதுன்னு தோணும், ஆனால் இப்போ கேட்கணுன்னு தோணுது ஜமன். அவன் கூட இப்போ எனக்கு என்னென்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அவனை பார்க்கும்போதெல்லாம் இப்போலாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனை பார்க்கும்போதெல்லாம் என் கூடயே வச்சுக்கணும், அவனை இங்கே விட்டுறக்கூடாதுன்னு தோணுதுடா. அவன் ஒவ்வொரு தாட்டியும் நான் உன்னை பார்க்க போகும்போதுன்னு சொல்லும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக, ஒரு ஹஸ்பண்டாக எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ பொறாமப்படுவான். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக நீ போயிட்டு வச்சு சங்குக்கா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறான்டா. அவன் பண்ணுற ஒவ்வொன்றும் எனக்கு அவ்வளோ ஒரு குட்டி குட்டி சந்தோஷத்தை தருது. நீ போனதுக்கப்புறம் இல்லாத ஹாப்பினஸ் மறுபடியும் இப்போ வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இந்த பெயினை ஹாப்பியாக எடுத்துக்கவும் முடியாமல் சேடாக எடுத்துக்கவும் முடியாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கேன்டா ஜமனா. டே கோழி குஞ்சா, அவன் என் லைஃப்பை எப்படி மாற்ற போகிறான்னு தெரியல, ஆனால் அவன் என் லைஃப்பில் வந்தாலும் நீ மட்டும்தான் எப்பயுமே என் மனசுக்குள்ளே. அப்படி இன்னொன்று இப்போ தான் தெரிஞ்சு உன் ஹார்ட் அவனுக்குள்ளே இருக்குன்ட்டு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, எப்படி மூவ் ஆன் பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரிலடா. அவனை நான் எப்படி பார்க்கணும் கூட எனக்கு தெரில. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி இதெல்லாம் என்ன ஒரு டிஸ்டைன் எதுவுமே எனக்கு தெரியல. டிஸ்டனியா இதுவோ நீங்கள் புரியல. என்ன கன்றாவி மாதிரி ஃபீலுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இருக்கு ஜமன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பண்ணுற ஒவ்வொன்று குட்டித்தன விஷயமும் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸை தருது. அவன் எனக்காக பண்ணுற ஒவ்வொன்றும் அவ்வளோ சந்தோஷத்தை தருது. எப்போயுமே அவங்ககிட்ட வந்தால் நம்ம 2 பேரும் பற்றி தான் பேசுவேன். இப்போ 3ஆவது ஒரு ஆளை பற்றி பேசணுன்னா அது டே மட்டும்தான். அவன் எப்படி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது உனக்கு தான்டா. இந்த ரெட் ஒயின் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இதை நான் பாதி குடிச்சிக்கிறேன், ஏன்னா நான் குடித்த வாட்டி தானே நீ குடிப்ப. இந்த ரோஸும் உனக்கு தான். ஒன்று டேவோட சாய்ஸ், இன்னொன்று உனக்கு பிடிச்ச பிளாக். எனக்கு ரெண்டுமே விட்டு கொடுக்க முடியலடா, முடியவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி வைனை குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்கே வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அவனுக்கு என்ன ஃபீலிங்னே ஒன்றுமே புரியல அவனுக்கு. ஸோ அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது ஜனா ஃபோன் பண்ணுறான். ஹலோ சொல்கிறான் மச்சான். டேக்கு எங்கடா இருக்க? காலேஜுக்கு தான் வந்துட்டுருக்கேன். சரி சீக்கிரம் வா, இங்கே டேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிறேன், என்னாச்சு? அது நான் சொல்கிறேன் வா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜனா கட் பண்ணிடுறான். ஸோ உடனே கார் பறக்குது. ஸோ உடனே காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே பார்த்தா காலேஜில் யாருமே இல்லை. ஸோ ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், காலேஜெலாம் முடிஞ்சு எல்லாம் போகிற டைம் தான். ஆனால் யாருமே காலேஜில் இல்லை. ஸோ சுற்றி முற்றி தேடுறான், காரிடார் ஹால் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரையுமே காணோம். கரெக்டாக கிரவுண்டுக்கிட்ட வரான். ஸோ கிரவுண்டுக்கிட்ட நிற்கும்போது அவன் மேலே வெளிச்சம் படுது. என்ன